வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எலும்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் நல்லி எலும்பும் எடுத்திருக்கேன், அந்த எலும்பு சின்ன எலும்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது மொத்தம் நமக்கு ஒரு 1/2 கிலோ இருக்கு. நம்ம குக்கர்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 போல சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கறிக்கு மட்டும்தான், அப்புறம் நம்ம ரசத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரசம் தான், அதனால நம்ம ஓரளவு நிறையாவே தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை மூழ்கிறதுக்கு மேலே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் எப்பவுமே வைக்கிற மாதிரி ஒரு மூடி ஒரு விசில் வந்த பிறகு சிம் பண்ணிட்டு ஒரு 12 நிமிஷம் வைப்பேன். ஏன்னா எலும்பா இருக்கிறதுனால ஒரு 12 நிமிஷம் வைப்பேன். நீங்க எப்பவுமே எந்த அளவுக்கு வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 2 நிமிஷம் கம்மியா வச்சுட்டு அப்புறம் பார்த்துட்டு நீங்க அப்புறமா இன்னும் ஒரு விசில் போட்டுக்கோங்க. நம்ம இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம திரும்ப குக்கர்ல தாளிக்கலாம். நீங்க எண்ணெய் நிறைய ஊற்றணும் அவசியம் இல்லை, கொஞ்சமா ஊற்றினா கூட போதும். நம்ம வெங்காயமும் தயிரும் வதங்குறதுக்கு தான். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நான் இதில் கொஞ்சம் பட்டை, லவங்கம், கருப்பு ஏலக்காய் 1, 3 பச்சை ஏலக்காய், 2 மராட்டி முக்கு, கொஞ்சமா சாவித்திரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில சேர்த்து இப்போ நான் இது பொரிய ஆரம்பிச்ச உடனே நம்ம 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரு 10-15 போல மிளகு அதையும் நம்ம சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இதில் மிளகு சீரகம் வறுத்து பொடிச்சது வச்சிருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருவேன். இதில் கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், ஒரு 1.5 டீஸ்பூன். அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாத்தூள் நல்லா வதங்கிடுச்சு. நான் இதில் இந்த அளவுக்கு புளியும் ஒரு 2 தக்காளியும் எடுத்து அரைச்சி நல்லா அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன். நல்லா வடிகட்டிக்கோங்க, இல்லை அந்த சீடெல்லாம் கிடக்கும், நல்லா இருக்காது. இப்போ அந்த தண்ணி நம்ம ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம தக்காளி புளிக்கெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எலும்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடைசியில் கூட ஆஃப் பண்ண கூட உப்பு பத்தலைன்னா நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய எடுக்க தேவையில்ல, சும்மா கொஞ்சம் அந்த ஒரு வாசனைக்காக தண்ணி தேங்காய் பால் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு இருக்கும். ரசம்ங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்படி தண்ணி மாதிரி வச்சா தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு விசில் போட்டுடலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அது கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா அந்த சவுண்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணலாம். இப்போ நம்ம எலும்பு ரசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.